வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு நியூ இயர் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எகைன் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துருப்பேன், அந்த 3 இமேஜும். அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2023ன்ற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இமேஜை மேலே நான் எப்படி செட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக மேலே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கார்னரில் செட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்னொரு பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்ட்டின்ற பிஎன்ஜி அதையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் எகைன் வந்து லைட்டின் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜும் லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் எப்படி செட் பண்ணுறன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு கீழே கார்னரில் செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றது. ஸோ ஃபுல் சைஸாக இருந்தாலும் சரி, ஆஃப் சைஸாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் சைஸாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணால் கூட நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி இந்த ஃபுல் சைஸில் ஃபோட்டோஸ் இருக்குன்னா இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கூட நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ அந்த பார்ட்டின்ற இமேஜ், அதாவது கீழே கார்னரில் அந்த பார்ட்டி இமேஜ் செட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷனில் எகைன் போட்டுக்கோங்க. ஸோ எகைன் வந்து நான் உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இமேஜ் அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டின் ஆப்ஷனை போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டு அந்த 2023ன்ற இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே இருக்க பார்ட்டி இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸும் கரெக்டாக பேக்ரவுண்டு என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண எத்தனை ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு என்ன கலர்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த கலரை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருந்தேன்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட அந்த பேக்ரவுண்டில் எல்லா கலர்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் இப்போ நான் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த வீடியோவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதோட கலர்ஸுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கலர்ஸுமே அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து சூப்பராக லுக்காக வந்து நியூ இயருக்கு நீங்கள் வீடியோ வந்து ஈஸியாக மேக் பண்ணலாம். இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சாங்ஸை வேணாலும் ஆட் பண்ணுற சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எந்த சாங்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எகைன் சொல்லிடுறேன், ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆடியோ வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.